கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, ஊழியத்துக்காக நெறைய கொடுப்பாங்க. தசமபாகம்லாம் பெர்ஃபெக்ட்டா குடுத்துருவாங்க. யார் ஊழியம்னு வந்து கேட்டா, கடவுள் சொல்றாரோ இல்லையோ, தங்கனால முடிஞ்சத எடுத்து அந்த ஊழியத்த தாங்குவாங்க. ஆனா அதுவே ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, தன் கூட பிறந்த சகோதரன் வந்து தனக்கு ஒரு தேவை இருக்கு. எனக்கு ஒரு இந்த கஷ்டமான காரியத்தில நான் போயிட்டுருக்கேன். எனக்கு பணம் தேவை இருக்கு. அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய பதில் என்னவா இருக்கு? நம்ம வந்து அந்த ஹெல்ப் பண்றோமா? இல்ல, இல்லப்பா நான் தரேன். நான் கடவுள்ட்ட கேட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஒரு காரணம், காரியம் சொல்றோமா? நம்ம அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா, நீங்க ஏன் உங்களுடைய சகோதரனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலன்னு கேட்டா, இல்லப்பா அவன்கிட்ட நெறைய காசு இருக்கு. வச்சுக்கிட்டே என்கிட்ட வந்து கேட்குறான். சில பேர் சொல்லுவாங்க, அவன் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு என்கிட்ட வந்து கேட்குறான். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒழுங்கா வேலைக்கு போறதில்ல. சும்மா வீட்ல உட்காந்துட்டு கடன் வாங்கிட்டு நம்மகிட்ட செலவுக்கு கேட்குறான் அப்படின்னு சொல்லி, நம்ம மத்தவங்கள ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவங்க வந்து கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்றோம், அவங்கள பத்தி நெறைய குற்றம், குறைகள சொல்லி அவங்கள நியாயம் தீர்க்கிறோம். அதற்காக தான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார்ல. இந்த மாரி நம்மள ஏமாத்திறக்கூடாதுன்னு சொல்லி தான் கடவுள் நமக்கு ஆவியானவர் குடுத்திருக்காரு. அதனால நம்ம கடவுள்ட்ட ஜெபிக்கும்போது, "கடவுளே, என் சகோதரன் வந்து எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்கிறான். எனக்கு அந்த வெளிப்பாடு குடுங்க. நான் அவருக்கு வந்து உதவணுமா, வேண்டாமான்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதற்காக நம்ம வந்து எப்படின்னா, கன்டினியூஸா அவருடைய பாதத்துல இருக்கணும். அவருடைய சத்தத்தை கேட்கிறவரா இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னா, இந்த மாரி ஒருத்தர் வந்து நம்மட்ட ஹெல்ப் கேட்கும்போது, நம்ம ஜெபிச்ச உடனே கடவுள் பதில் தருவார். நம்ம உடனே என்ன பண்ணலாம், கடவுள் சொன்னா குடுக்க போறோம். சொல்லாட்டி நம்ம குடுக்க தேவையில்ல. அதனால இன்னைக்கு நம்ம யோசிப்போம். ஏன்னா நம்ம பழைய ஏற்பாடு காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, வசனம் என்ன போட்டிருக்கு? அதாவது இது வந்து ஒரு கட்டளையாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் மக்களுக்காக. உபாகமம் 15:7 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளிவனான ஒருவன் இருந்தால், எளிவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும், உன் கையை மூடாமலும், அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து, அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்றாரு? ஒரு கட்டளையாவே சொல்றாரு கடவுள். உன்னுடைய சகோதரனுக்கு அவனுடைய உண்மையான தேவைக்கு நீங்க கடன் கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் சொல்றார். ஆனா இஸ்ரவேல் மக்கள் வந்து எளியவர்களுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லங்க. அவங்க வந்து அந்த கட்டளையும், கற்பனையும் மீறினாங்க. ஆனா கடவுள் சொல்றார்ல, நீங்க வந்து நீதிமொழிகள் 19:17 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்பத் தருவார். நம்ம யாருக்கு கடன் கொடுக்கிறோமோ, அதாவது நம்ம குடுத்தவங்க திரும்பி தரலனாலும் பரவால்ல. ஆனா நம்ம அந்த குடுத்த கடன் நம்ம யாருக்கு கொடுக்கிறோமா? கர்த்தருக்கு கொடுக்குறோம். கடவுளுக்கே நம்ம கடன் கொடுக்க முடியுமாங்க? கொடுக்க முடியும். அதாவது நம்ம எளியவனுக்கு கொடுத்தோம்னா, அது கர்த்தருக்கு கொடுத்த மாரி. அவர் திருப்பி தருவார். இல்ல, கர்த்தர் வந்து யாருக்கும் கடனாளி கிடையாது. அதனால நம்ம கேட்கிறவர்களுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம கொடுப்போம். அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, லூக்கா 6:34 திரும்ப